for social talks. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு சோஷியல் டாக்ஸ். இன்னைக்கு சோஷியல் டாக்ஸில் கிளாசிக்கல் இந்தியன் டான்ஸ் பரதநாட்டியம் பற்றியும் அதுக்காக நடத்தப்படுற எக்ஸாம்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். லண்டனில் இருக்கிற நம்ம குழந்தைகள் இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்மை கற்றுக்கிறதுக்கும் கிரேட் எக்ஸாம் எழுதி டிப்ளமோ போஸ்ட் டிப்ளமோ செய்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றிய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண OEBL போர்டு மெம்பர், டான்ஸ் டீச்சர் அண்ட் பரதாலயா நாட்டியப்பள்ளி ஃபவுண்டர் தர்ஷினி ஹரிச்சந்திரன் வந்திருக்காங்க. வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ தர்ஷினி, வணக்கம். வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். வணக்கம் பாரதி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் தர்ஷினி. உங்கள் இன்ட்ரடக்ஷன்ல இருந்து இன்றைய டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பரதநாட்டியம் டான்ஸ் டீச்சர். இங்கே லண்டனில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நான் டான்ஸ் கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன். நான் இந்தியாவில் இருக்கும்போதே 5 வயசில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் டான்ஸ் படிக்கிறதுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா ஒரு டீச்சர்கிட்ட பக்கத்தில், ஒரு வீட்டு பக்கத்துலேயே ஒரு டீச்சர்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது கலைக்காவிரி, திருச்சியில் கலைக்காவிரி ரொம்ப ஃபேமஸ். அங்கே டான்ஸ் ஸ்கூலில் போயிட்டு என்னை சேர்த்து விட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் படித்தேன். 5 இயர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட 17 வயசுலேருந்து நான் டான்ஸ் டீச் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அங்கே ஒரு டீச்சர் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க டான்ஸ் இல்லை, அவங்க ஒரு டைப்பிங் மிஸ். அவங்களால எனக்கு நிறையா அங்கே ஒரு 2-3 ஸ்கூல்ஸில் நான் டீச் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் தனியாக கிளாஸும் வச்சுருந்தேன், ப்ரைவேட்டாகவும் நிறையா எடுத்தேன். கிட்டத்தட்ட 100 குழந்தைங்க என்கிட்ட டான்ஸ் படித்தாங்க. அதுவும் இல்லாமல் பாய்ஸும் என்கிட்ட பரதநாட்டியம் படித்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆகி நான் லண்டனுக்கு அதுக்கப்புறம் குழந்தைங்கள தமிழ் ஸ்கூல் அனுப்பும்போது தமிழ் ஸ்கூலில் ஜாயின் பண்ண நேரம் திருப்பி நான் அங்கே டான்ஸ் டீச்சராக திருப்பி அறிமுகமாகி அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறம் ப்ரைவேட்டாக நான் வீட்டில் டான்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ என்கிட்ட 25 பசங்க இருக்கிறாங்க. 3 இயர்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் டான்ஸ் கற்றுக் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ட்ரோ தர்ஷினி. நீங்கள் சொன்ன மாதிரி கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் டான்ஸ் கற்றுக்கிற உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். நான் ஒரு 2022 கிராஜுவேஷன் பண்ணேன். நான் ஒரு 4 பசங்க கிராஜுவேஷன் பண்ணாங்க. அதில் 2 பசங்க என்கிட்ட 4 வயசுலேருந்து படித்தாங்க. அவங்களோட 16 வயசில் அவங்க கிராஜுவேட்டட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கப்புறம் இன்னொரு 2 பேரை கிராஜுவேஷன் முடித்தாங்க. இப்போ ஒரு 1 இயராக என்கிட்ட அடல்ட்ஸ் கற்றுக்குறாங்க டான்ஸ். அடல்ட்ஸ் மீன்ஸ் எல்லாருமே ஓவர் 40s. அதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் நிறையா பேர்த்திட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க என்னைய. உங்கள் மூலம் தான் நிறைய பேர் வந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 அடல்ட்ஸ் என்கிட்ட 1 இயராக படிச்சிட்டு இருக்காங்க. அதில் 3 பேர் போயிட்டு ஃபர்ஸ்ட் கிரேட் எக்ஸாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தேங்க்யூ. இப்போ பரதநாட்டியத்தில் முக்கியமான சலங்க பூஜை பற்றி தர்ஷினி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். சலங்க பூஜை நார்மலாக விஜயதசமிக்கு தான் சலங்க பூஜை பண்ணுவோம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் அந்த விஜயதசமி அன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால நான் நார்மலாக அந்த வீக்கில் உள்ள ஒரு சாட்டர்டே சலங்க பூஜை நான் செய்வேன். நான் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சலங்கை கட்ட முன்னாடி அதை எப்படி நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அந்த சலங்கையை நாங்கள் எவ்வளோ புனிதமாக வச்சுருக்கணும். புனிதமான இடம்னா ஒரு சாமி கிட்ட பக்கத்தில் வைக்கணும். அந்த சலங்கை நாங்கள் கண்டபடி எங்கேயும் போடக்கூடாது. ஆக்சுவலாக அது சொல்லுவாங்க, இப்படி பீரியட்ஸ் டைமில் கூட சலங்கையை தொட வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு இப்போ பரதநாட்டியம் ப்ரோக்ராம் இருந்தால் வழி இல்லை, நாங்கள் சாரி சொல்லிட்டு அந்த சலங்கையை கட்டிக்கலாம். அந்த சலங்கை பூஜை நான் எப்பயும் எவ்ரி இயர் பிள்ளைங்களுக்கு சலங்கை இருந்தாலும் சலங்கையை கொண்டாந்து எங்கள்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி அன்னைக்கு நான் அந்த சலங்கைக்கு ஒரு சந்தனம், குங்குமம் அதெல்லாம் வச்சு அதை பிளெஸ் பண்ணி குழந்தைங்க காலில் கட்டி அதை நான் ஒரு அடவு ஒன்று அன்றைக்கி சொல்லி கொடுப்பேன். புது அடவோ ஒரு புது பாட்டோ அந்த கிரேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த புது ஒரு டான்ஸ் ஒன்று அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதுதான் சலங்கை பூஜை. தேங்க்யூ. OEBL எக்ஸாம் போர்டில் உள்ள கிரேட் சிஸ்டம், கிராஜுவேஷன் ப்ரொசீஜர், இதை பற்றியெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு கிரேட் டு 8th கிரேட் வரைக்கும். 8th கிரேட் டிப்ளமா. ஃபஸ்ட்டு டு 2nd கிரேட் ப்ராக்டிக்கல் மட்டும்தான் அவங்களுக்கு எக்ஸாம். தியரி ஒரு ஓரல் தியரி கேட்பாங்க, 1 தியரி ஓரல் தியரி. 3rd கிரேட்லேருந்து 9th கிரேட் வரைக்கும்
அவங்களுக்கு ரிட்டன் பேப்பர் எக்ஸாம் இருக்குது. ரிட்டன் எக்ஸாம் வந்து ஒரு 1 hour 1.5 hours அப்படி செய்வாங்க. அவங்களுக்கு அதில் மல்டிபிள் சாய்ஸ், அதே மாதிரி ப்ரீஃப் ஆன்சர்ஸ், அது 100 மார்க்ஸுக்கு இருக்கும். ப்ராக்டிக்கல் 100 அண்ட் தியரி 100. அப்போ இவங்க வந்து இப்போ ஒரு 3rd கிரேட்லேருந்து அவங்க இப்போ அடுத்த கிரேடுக்கு போகிறோன்னா அது ரெண்டுமே அவங்க பாஸ் பண்ணணும். ரெண்டுமே பாஸ் பண்ணாது அது வேலிடு. நார்மலாக இது வந்து மே அண்ட் அக்டோபரில் தான் நடக்கும். முன்னாடி வந்து OEBL வந்து ஹரோவில் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ 4 years மிச்சமில் வந்து ஹாரிஸ் அகாடமியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க எக்ஸாம். அப்போ அது வந்து இங்கே உள்ள பசங்களுக்கு, இந்த சரையில் உள்ள பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அதனால இப்போ அவங்களுக்கு என்ன செய்றாங்க, மார்னிங் ப்ராக்டிக்கல் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் வந்து தியரி இப்படி கொடுக்குறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த டைம் வந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே செய்கிறாங்க. OEBL வந்து கிரேட் 8 முடித்தோன்னா அவங்க கிராஜுவேஷனுக்கு எவ்ரி ஜனவரி வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ 4 குழந்தைங்களுக்கு மேலே இருந்தால் அவங்க வந்து அங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸும் செய்வாங்க. அந்த ஸ்டேஜில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து அவங்கள வந்து கௌரவப்படுத்துவாங்க. அந்த OEBL எக்ஸாம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் இல்லை, இந்த யூகாஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து யூகாஸ் பாயிண்ட்ஸ் கிடையாது. பட் அந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிட். அது வந்து ஒரு லண்டனில் வந்து OEBL எக்ஸாமினேஷன் போர்டில் கொடுக்குறனால அதை வந்து நாங்கள் பசங்க வந்து யூனிவர்சிட்டி போக்கில் அவங்க எக்ஸ்ட்ராவாக படிச்சிருக்கணும் இந்த ஆக்டிவிட்டீஸ்னு அவங்க வந்து ஆட் பண்ணலாம், அந்த சர்டிஃபிகேட்ஸையும் வைக்கலாம். தேங்க்யூ. நீங்கள் பரதநாட்டியத்தோட மற்ற எந்த டான்ஸ் ஸ்டைல் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கிறேன், கொஞ்சம் சினிமா சாங்ஸும் அதில் ஆட் பண்ணுறேன். அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஆனால் என் ப்ரோக்ராமில் எப்பயும் ஒரு பாம்பு நடனம் இருக்கும், ஒரு மயில் நடனம் இருக்கும், ஒரு கரகம் இருக்கும், கும்மி, கோலாட்டம், இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி கிராமிய நடனங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருக்கணும். அதனால நான் என்ன செய்வேன், கூடுதலாக வந்து கொஞ்சம் சினிமா சாங்ஸ், பரதநாட்டியம் சினிமா சாங்ஸும் எடுப்பேன். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஃபோக் டான்ஸும் எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணுவான். அதே மாதிரி இப்போ என் பையன் வந்து இது வந்து பாலிவுட் கற்றுக்குறான், பொண்ணும் செய்யும். அதனால அவங்களும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து அவங்களும் ஒரு ஃபோக் டான்ஸோ கொஞ்சம் பாலிவுட் டான்ஸும் கொடுப்பாங்க. அண்டு அப்போ எல்லாம் கலந்து இருக்கும்போது அந்த ஷோவே கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் பார்க்க ரசிக்கக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ தர்ஷினி. உங்கள் பரதாலயா நாட்டிய பள்ளியோட ஆண்டு விழா பற்றியும் ஃப்யூச்சரில் இதை டெவலப் பண்ண என்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பரதாலயா வந்து எப்பயுமே எனக்கு வந்து நல்ல ஆண்டு விழா வந்து பசங்களுக்கு வந்து எவ்ரி இயர் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் அந்த கோவிட் டைமில் ஒரு 2 years வந்து கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் இயர் ஜூனில் வச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த GCSEயோ அந்த 11+ஓ டான்ஸ் கிளாஸ்க்கு வர்றனால பாதிக்கப்படுறதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக ஒரு டான்ஸ் வந்து பண்ணிட்டு போகிறாங்க பசங்க. இங்கே வந்து அவங்க வேறு எதுவுமே இதில் பண்ண போகிறதில்ல, ஃபோனில் ஏதோ ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அது வந்து ஒரு மைண்டுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் மாதிரி இருக்கும், பாடிக்கும் ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு எக்ஸசைசஸ் மாதிரி. ஸோ நான் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து என்ன சொல்லணுன்னா, குழந்தைங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு நீங்கள் வந்து தள்ளி வைக்காதீங்க கிளாஸுக்கு வந்தால் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக செஞ்சுட்டு போவாங்க. அப்போ எனக்கு ஆனுவல் ஷோக்கு வந்து இந்த வாட்டி அதனால கொஞ்சம் பசங்க இல்லாதனால நான் வந்து ஆனுவல் ஷோவை தள்ளி போட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு அகாடமி ஒன்று ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குது. அதுக்கு தேவையான ஒரு ஆலோசனை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து சரி வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக ஒரு அகாடமி ஒன்று ஆரம்பிப்போம். வாழ்த்துக்கள் தர்ஷினி. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்ததற்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாரதி, நீங்கள் இந்த வாய்ப்பளித்ததுக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். பரதநாட்டியம் மற்றும் OEBL தேர்வு பற்றிய தெளிவான பார்வையை இந்த நிகழ்ச்சி நிச்சயம் தந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்றைய சோஷியல் டாக்ஸ் இதோடு முடிவடைகிறது. அடுத்த வாரம் கர்நாடிக் மியூசிக் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.